Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி WhatsApp status எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி full screen ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடுல டர்ன் ஆயிடும். சோ நீங்க full screenல வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்றேனோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ full screen ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. First Alight Motion application open பண்ணிக்கோங்க. and அந்த Alight Motion application WhatsApp statusக்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது ஐ கார்ட்ல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். and plus symbol select பண்ணிட்டு image and videos ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. and இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. and then மேலே பாத்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு full screen ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and அதை செலக்ட் பண்ணுறதுனால இப்போ என்ன ரேஷியோ நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். and then ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்ல ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் டோனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ளூ கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த சைட் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கலர் டோன் ஆகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ ப்ளூ கலரில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. அண்ட் தென் அகைன் வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் கலர் அண்ட் லைட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷனும் கலர் சேஞ்ச் பண்ணுறது தான், பட் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த டியூரேஷனில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸ் இருக்கும், அது வந்து பேக்ரவுண்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டியூரேஷன் அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை கூகுள்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறங்க. தென் மேலே வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வைபர் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே நாங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் Alight Motion அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் எப்படி ஈஸியாக வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலே ஈஸியாக எடிட் பண்ணலாம். இன்ட்ரோ எஃபெக்ட் கொடுக்கலாம், தென் உங்களோட பிக்சர் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி க்ளோயிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து கலர்ஸ் அண்ட் லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாங் ஷேடோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை ஒரு 56 to 60க்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம மெயினாக இதை பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு சைஸ் வந்து ஒரு 0.18க்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அகைன் வந்து ஆட் எஃபெக்ட் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் கலர் அண்ட் லைட் எஃபெக்ட் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக உங்களுக்கு லென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே இன்டென்சிட்டி இருக்கும், அதை வந்து 1.13க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே த்ரெஷ்ஹோல்டு இருக்கும், அதை ஒரு 53க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து சென்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு -9க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்னு ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டுக்கு 1 இன்ச் முன்னாடி வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து 100 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அது கண்டூருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அகைன். அண்ட் அகைன் வந்து முன்னாடி எங்கே ஆட் பண்ணமோ அதே இடத்துல வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்கேல் வந்து -0.16க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அண்ட் தென் வந்து முன்னாடி எப்போ வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணல அங்கே வந்துடுங்க. அண்ட் தென் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா -1.00க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், டெக்ஸ்ட்டுக்கான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இன்னும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அண்ட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேட் ஆகிட்டு வரும், அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபேட் அவுட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து லிரிக்ஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேங்க. ஜஸ்ட் நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். அண்ட் லிரிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து இதுலேயே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் இனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது தேர்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் நான் இப்போ எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது மாதிரி வந்து க்ளோவிங் எஃபெக்ட் வந்து இது மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டெப் மூலிமா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் தென் வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.